வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு கிறிஸ்துவில் பிரியமான லூர்து நகர் புனித கன்னிமரியாவின் அன்பு பக்தர்களே, இன்று இந்த நேரத்தில் இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்பது அன்னை கன்னிமரியாவுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம். ஏன்னா நாங்கள் 5 குருக்கள் இன்னைக்கு திருப்பலிக்கு வர்றதுக்காக ஏற்பாடு, பூச வைக்கிறது நான். ஆனால் திடீரென்று ஒரு ஃபாதர் ஆவேமரியா பில்டிங் வரைக்கும் இறங்கி வந்துட்டார். காரில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு சில காரணங்களால் சரி நான் சொல்லிட்டேன், ஓகே பரவாயில்ல நீங்கள் அப்படின்னு. ஆனால் இந்த நாள் ஏன் அமைந்தது அப்படிங்கிறது எனக்கு 2-3 நாளாகவே ஒரு சிந்தனை, ஒரு ஓட்டம். ஏன்னா இன்னைக்கு யார் யாரெல்லாம் அந்த பிரசங்கத்தை கேட்குறீங்களோ நீங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், அல்லது நீங்கள் கொடுத்து வச்சவங்க, அல்லது அதிர்ஷ்டசாலிகள். இந்த நாள் இன்னைக்கு இந்த 2021வது ஆண்டு அது இப்போ சாட்சியோட நான் நிரூபிக்கப்பேன். காரணம், நான் முதல்ல இந்த இடத்த பார்த்தப்பவே ஒரு வித்தியாசமாக இருந்தது. அப்படியே கொடியேற்று அன்னைக்கு வந்த காலை ஒரு 11 மணி 11:30 போல. இன்னைக்கு காலையிலும் 11லிருந்து 11:40 வரைக்கும் இருந்தேன். 1858வது ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி மாதா காட்சி கொடுத்து 12 மணிக்கு. ஆனால் அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, ஏறக்குறைய இன்னைக்கு காலையிலே நான் பார்த்தப்போ சூப்பர்வைசர் சுரேஷ் ராயப்பனை பார்த்து சொல்கிறப்போ இந்த இடத்த பார்த்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, இந்த மண்ணுடைய கலர். ஆனால் இந்த இடம், இந்த கோயில் எப்படி கட்டினதில்ல 5வது ஆண்டு விழா என்று சொல்லுகின்றீர்கள். வரலாற்று நிகழ்வு என்னன்னா, தென்மேற்கு பிரான்ஸ் நாட்டில் பிரனிஸ் என்னும் மலை குன்றுகள் உள்ளன. அவற்றின் அடிவாரத்தில் லூர்து என்று ஒரு சிற்றூர் இருந்தது. குன்றுகளுக்கு இடையே நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவ்வூர் சிறுமிகள் அங்கு விருந்தினருக்கு பொறுக்க செல்வது வழக்கம். அவர்களில் ஒருவர் பெயர் தான் பெர்னதெத் சொப்ரியோஸ். சொப்ரியோஸ் வந்து பிரெஞ்சு நேம். ஏன் இந்த வார்த்தையை நான் படித்தேன், நான் வேளாங்கண்ணி எப்படின்னு உங்களுக்கு தெரியும். தென்மேற்க இந்த சின்ன இடம் இருக்குது, சின்ன ஊர் மாதிரி தான் தெரியுது, கெபி மாதிரி. அப்போ ஒரு அமைதியான இடம். ஏன்னா நான் பார்த்ததுலேருந்து திருவிழான்னா பயங்கர ஆடம்பரமாக இருக்கும். ஒரே ஒரு பம்பு செட்டு சவுண்டு, ஜென்ரேட்டர் சவுண்டு, சாமியார் பூசை வைக்கிறது கால் விழாது. பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக. காலையில் பார்த்தப்போ சேர் எவ்வளோ கேட்டேன், 250 இன்னொரு 150 கொண்டு வாங்க. ஒருவேளை மக்கள் வந்திருந்தா, இல்லை வழக்கமாக நாங்கள் 250 கொண்டு வருவோம், இல்லை இருக்கட்டும் ஒரு 500 இருக்கட்டும். எல்லாரும் உட்கார்ந்துக்கிறாங்க, சந்தோஷம். ரொம்ப அமைதியாக இருக்குது. ஏன்னா திருவிழா இவ்வளவு அமைதியாக நடைபெறுவது உங்களுக்கே ஆச்சரியம், ஒரே சத்தமாக இருக்கும். அப்போ அமைதியான ஒரு சூழல் அந்த பெர்னதெத்து போன அந்த இடம். ஆனால் இதில் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி அப்படின்னா, 1858வது ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி முதலாக அன்னை கன்னிமரியா காட்சி கொடுத்தது. நான் இப்போ இத்தல்ல படிக்கிறேன், ஏன்னா உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணுவோம். தூத்தோ ஏ பெனிசியோ ஜோவதில் ஃபெப்ராயோ வந்தோ மில்லே ஒத்துச்சோந்தோ சிங்காந்தோத்தோ உந்துச்சி ஃபெப்ராயோ வார்த்தைக்கு புரியுதா, பிப்ரவரி உந்துச்சி 11 ஜோவதி வியாழக்கிழமை, நேற்று இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. 1858வது ஆண்டு அந்த குகைக்கு மாதா காட்சி கொடுத்தது வியாழக்கிழமை. இந்த ஆண்டு நேற்று வியாழக்கிழமை. கரெக்டா இல்லையா? தலையாடுறது கம்மியா இருக்குது. அப்போ இந்த ஆண்டு 1858வது ஆண்டு வியாழக்கிழமை 12 மணிக்கு யாராரு போனாங்கன்னா, அந்த பெர்னதெத்து அவங்களுடைய சொரேலானா சகோதரி ஒரு அமிகா ஃப்ரெண்டு 3 பேர் போறாங்க. ஆனா அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஏறக்குறைய அந்த மரமெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் காலைல பார்த்துட்டு இருந்தேன், பார்த்துட்டு அமைதியா அப்படியே போனேன் நான். அப்போ ஒரு அமைதியான இடம். அந்த இடம் சேர இடத்துல ஒரு ஊற்று இருக்கின்றது. அந்த ஊற்று, அதாவது ஃபீமேன்னு சொல்லுவாங்க, சின்ன அருவின்னு சொல்லி, அருவி மாதிரி ஓடைன்னு சொல்லுவோம் நம்ம மொழியில். அப்போ அந்த அருவியை கடந்து போகின்ற நேரத்தில் மற்ற 2 பேரும்
கடந்துட்டாங்க. பெர்னதெத்தால கடக்க முடியல. அப்ப உங்க அக்கா கிட்ட இவங்க என்ன சொல்றா, என்னை தூக்கிட்டு போங்க தோல்ல அப்படிங்கிறா. ஏன்னா இவ வந்து ஆஸ்துமா நோயினால அவளுடைய உடம்பு வந்து ரொம்ப பலவீனமானது. தண்ணி, ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிரான்ஸ் நாடு குளிர், இப்போ ரொம்ப குளிர், அதனால இவ கால்சோனா ஷூ சாக்ஸ் போடுறது இல்லை. இப்போ உடனே அவள் கேட்குறா, அவங்க முடியலன்னு சொல்றாங்க. அப்போ இவன் வந்து தன்னுடைய அந்த காலை அங்க வைக்கிறப்போ பயங்கரமான ஒரு சத்தம் கேட்கின்றது. வியாழக்கிழமை 11ஆம் தேதி 1758ஆம் ஆண்டு. அப்படியே பார்க்கின்ற பொழுது பயங்கரமான ஒரு பெரிய காத்து அடிக்கின்றதை போன்ற சத்தம். ஆனா இல்லால்பெரி எரனோ கம்ப்ளீட்டamente இம்மொபிலி. மொபைல் சொல்றீங்களே, மொபைல் போன் இம்மொபிலின்னா மரமெல்லாம் அப்படியே அசைய ஆடாம அப்படியே இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பொண்ணு 14 வயசு. ஆனா இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பயங்கரமான ஒரு காத்து வர சத்தத்தை கேட்டுட்டு அந்த காட்சி எப்படி பார்த்துருக்கணும், கற்பனை பண்ணி பார்க்கணும். 1858 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ இந்த நிலை வந்த நேரத்துல அப்ப என்ன பண்றாங்க, அப்படியே அப்படியே பயங்கரமான சத்தம் இருக்கிறது, மரமெல்லாம் அப்படியே இருக்கின்றது. அப்ப ஏதோ சவுண்டு கேட்கிறப்போ பெர்னதெத்தா அப்படியே மேல பார்க்கணும். அந்த மேல பார்க்கிற பொழுதுதான் அதாவது ஒரு பெண், அந்த வார்த்தை நான் போட்டுக்கிறாங்க, இறையெண்ணெய் அமல உற்பவி பாவ கரையின்றி உற்பவித்தவர். நான் ஜாய் கிட்ட சொன்னப்ப என்ன சொன்னேன்னா, அது முதல்ல கிட்ட வச்சிருந்தாரு, அதுல ஒரு செய்தி இருக்குது, அந்த படத்தை தள்ளி போடுங்க. ஏன்னா ஒரு கிராமத்து பொன் திடீரென ஒரு பெண்மணியை பாக்குறாங்க, அவங்க தரையில இருந்து கால் தூக்கி இருக்குது. அப்ப எப்படி இருக்கும் அந்த சின்ன குழந்தைக்கு, நம்ம பயம் இருக்கும். அப்போ அவர் முதல்ல கிட்ட வச்சுதான் போட்டவன், இல்லை தள்ளி வைங்க, ஏன்னா திடீர்னு ஒரு காட்சியை பாக்குறப்போ நமக்கு அந்த பயம் இல்லாம இருக்காது. அப்போ மாதாகிட்ட யாருன்னே தெரியல அந்த பெண்ணுக்கு, அப்ப தள்ளி வைக்க சொன்னேன். அந்த வார்த்தை எதற்காக சொன்னேன் என்றால், எனவே அந்த அச்சத்திலையும் பயத்திலையும் பெர்னதெத்தா வந்து அந்த அம்மாவை நிமிர்ந்து பார்க்கின்றால். பார்த்தவுடன் இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா பெர்னதெத்தா தன்னுடைய கையில இருந்த ஜெபமாலை எடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபிச்ச உடனே அந்த அம்மா மறைஞ்சிடறாங்க. இது முடிந்த பிறகு அந்த பிள்ளைங்களோட இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு இந்த பெர்னதெத்தா சொல்றப்போ வந்த பிள்ளைங்க அவங்க சகோதரியும் அவங்க அம்மாட்ட சொல்றாங்க. அவங்க அம்மாட்ட சொன்ன உடனே செய்தி பரவ ஆரம்பிக்கிறது. மறுபடி இன்னொரு நாள் போகலாம், அதாவது கொத்தோதுச்சி டொமேனிக்கானா சண்டே, கொத்தோதுச்சினா 14 வர ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி 1858ஆம் ஆண்டு. அப்ப என்ன நடக்குதுன்னா, அன்னைக்கு டொமேனிக்கா கொத்தோதுச்சி 15 பிப்ரவரி 14 உங்களுக்கு வேறமான தேதி ஞாபகத்துக்கு வரும். என்ன 14ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சில பேர் முன்னாடி வந்து சிரிக்கிறாங்க, இப்போ அவங்கெல்லாம் அதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதில் ஆர்வம் இல்லை. பாருங்க, எல்லா பல்லும் வெள்ளையாக தெரியுது. பிப்ரவரி 14ஆம் தேதி அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் பிப்ரவரி 14ஆம் தேதி தான் முடிவு பண்ணியிருப்பீங்க போல. எனவே ஞாயிற்றுக்கிழமை, எனவே அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற பிள்ளைங்களாம் சேர்ந்து நம்ம இந்த கேள்விப்பட்ட அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே சொல்கிறாங்க. ஆனால் பெர்னதெத்தா ஒத்துக்கல. அந்த குரோட்டோவுக்கு வந்து அடிக்கடி வந்துட்டு போன அந்த அம்மா சொல்றாங்க, ஒத்துக்கல, நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்க அம்மாட்ட போய் நாங்க பர்மிஷன் கேட்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பெர்னதெத்தாவுடைய அம்மா கிட்ட மற்ற பிள்ளைங்க பர்மிஷன் கேட்டுட்டு இவங்க அந்த இடத்துக்கு போவோம்னு சொல்றாங்க. ஆனா இவளுக்கு பயம். உடனே என்ன பண்றா, கோயிலுக்கு ஓடி கோயில்ல உள்ள லாக்குவா பெர்னதெத்தா, அதாவது தீர்த்தத்தை தண்ணியை எடுத்துட்டு அதை கொண்டு வந்து அந்த எந்த இடத்துல அவங்க பார்த்தாங்களோ அந்த இடத்துல தன்னுடைய பயத்துல, எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு 14 வயசு பொண்ணு எவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி. அத காரணம் என்னன்னா, 25ஆம் தேதி அங்க போறாங்க. போன உடனே மாதா காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்த உடனே இந்த பெண் அப்படின்னா ஒரு உருவம், அது அசையாத உருவமா இருக்குது, கண்களால எட்டி பார்க்குது, தரையில இருந்து கால் கொஞ்சம் மேல இருக்குது, ஜெபமாலை இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. பார்த்தவுடன் ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வத்துல இவன் என்ன கேட்கிறான், அதாவது நீங்க யாரு அப்படின்னு பெர்னதெத்தா கேட்கிறா. கேட்டப்போ அவங்க சொன்ன வார்த்தை லெவோலி ஓக்கி அல் சேலோ. ஓக்கினா கண்ணு, சேலோனா விண்ணகம், வானகம். அன்னை மரியாள் விண்ணகத்தை நோக்கி தன் கண்களை உயர்த்தி, நான் தான் அமல உற்பவி. ஆனா நான் என்ன போட்டிருக்கேன்னா, இறையெண்ணை அமல உற்பவி பாவ கரையின்றி உற்பவித்தவர் திருத்தந்தை 9ஆம் பயஸ். 1854 ஆண்டு டிசம்பர் மாசம் 8ஆம் தேதி நாம வந்து அமலவர் மாத திருவிழா கொண்டாடுவோம் இல்லையா?
அன்று நம்முடைய அன்னை கன்னிமரியா பாவ கரையின்றி மாசு மறுவற்று பிறந்தவள். ஏன்னா திருச்சபையில நிறைய பிரச்சனை நடக்குது. அன்னை கன்னிமரியால் ஜென்ம பாவம் உண்டா இல்லையா, இவ இயேசுவை பெற்றெடுத்திருக்கிறார், இந்த மாதிரி எல்லாம் பல்வேறு விதமான அதாவது கிறிஸ்தவத்திற்கு எதிரான பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் 1854ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திருத்தந்தை என்ன கோட்பாட்டை வெளியிடுகிறார் என்றால், இறை எண்ணெய் பாவக்கரையின்றி உட்பவித்தவர். அவர் தாயின் கருவறையிலே இந்த உலகத்திலே பிறந்த பொழுது அவள் பாவ மாசு இல்லாமல் பிறந்தவள் அப்படின்னு ஒரு விசுவாச கோட்பாட்டை, ஒரு சத்தியத்தை வெளியிடுறார். டிசம்பர் மாசம் 8ஆம் தேதி 1854ஆம் ஆண்டு. அது வெளியிட்டு 4 ஆண்டுகள் கழித்து 1858ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி, மார்ச் மாதம் 25ஆம் தேதி என்ன விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். மங்கள வார்த்தை. மங்கள வார்த்தை. வெரி குட். இதுதான் மங்கள வார்த்தை. அதாவது நீ மாசு மறுவற்று பிறந்திருக்கிறாய், நீ மாசு மறுவற்று பிறந்திருக்கிறாய், எனவே உன்னுடைய வயிறானது மாசு மறுவற்ற இந்த வயிறு, எனவே இந்த வயிற்றில நீ மாசு மறுவற்று பிறந்ததனாலேயே கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஸ்லோமுலஹ் மரியம், அரமாய்க்கு மொழி இயேசுடைய தாய்மொழி, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. எவ்வளவு அருமையா வரலாறு வந்து பாருங்க. ஆக மாதா இயேசுவை, கடவுளை இந்த உலகத்திலே பெற்றெடுப்பதற்கு காரணமே அவள் மாசு மறுவற்று பிறந்தார் என்று திருத்தந்தை 4 ஆண்டுகள் முன்பாக சத்திய கோட்பாட்டை வெளிப்படுத்துகிறார். அது முடிந்து 4 ஆண்டுகள் கழித்து திருத்தந்தை சொன்னதை பெர்னதத்து கேட்கின்ற பொழுது அம்மா என்ன சொல்றாங்க, நாங்க தென்மேற்கு பகுதியில் இருக்கின்றீர்கள், அன்னை அங்கே உட்கார்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு உலகில் இருக்கின்ற எல்லா மக்களையும் தன்பால் எடுத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அத்தகைய ஒரு மனநிலையில் நாம் இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த பெர்னதத்து காட்சி கொடுத்த அந்த அன்னை நிச்சயமாக நமக்கும் காட்சி கொடுப்பாள். அந்த அன்னையினுடைய அருளும் அவருடைய பாதுகாப்பும். ஏன்னா இன்று வரை அந்த ஊற்று நோய், அதனாலதான் ஒவ்வொரு ஆண்டும் திருச்சபை என்ன சொல்லுச்சு, பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி உலக நோயாளர் தினம். ஏன்னா லூதனருக்கு சேர்ந்த அனைவருக்கும், அந்த நீரை தொடுகின்ற அனைவருக்கும் அந்த காட்சி வந்த உடனேயே, அந்த தண்ணீர் வந்தவுடன் ஒரு பிறவி குருடன் அதை தொட்டு கனலை தடவிருக்கிறார், அவருக்கு தன்னுடைய பார்வையை பெற்றிருக்கிறார் என்று வரலாறு சொல்லுகிறது. எனவே அன்பு அன்னையின் பக்தர்களே, இந்த அன்னையினுடைய விழாவை நாம் சீரோடும் சிறப்பாக நினைவகத்திலே, எனவே அன்னை லூது நகரில் இருந்து கொண்டு அந்த மக்களுக்கு அருளால் ஆசிரா நிரப்பியதை போல நிச்சயமாக நமக்கு கொடுப்பால். எனவே பெர்னதத்திற்கு இருந்த அந்த நம்பிக்கையும், அந்த தூய்மையான, அந்த எளிமையான, அந்த பரிசுத்தமான மனதும் நமக்கு இருக்கின்ற பொழுது நமக்கும் அன்னை காட்சி தருவார் என்ற எண்ணத்திலே இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். இறைவனுடைய அருளும் ஆசீரும் என்றும் எந்நாளும் நம்மோடு தங்கும். இதிலிருந்து பெற்ற உணங்கள் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உங்களுடன். அவனே உணவருந்தியபின் எண்ணத்தை எடுத்து மீண்டும் ஒரு நம்பி கூறி அவன் சிலர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற திருத்திருக்கின்றது. இது பாவ மன்னிப்பு தந்து உங்களுக்காக பலருக்காக சொல்லப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறைப்பொருள் எடுத்துரைக்கின்றோ
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இறைவா, இந்த மாலை வேளையிலேயே உம்முடைய தாயினுடைய நினைவு கொண்டாட்டத்தை குறிப்பாக இந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் விழா எடுத்து கொண்டாடுகின்ற வேளையிலேயே நிறைவாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதையும். அன்று லூர்து நகரிலேயே காட்சி கொடுத்து இன்று வரை நிறைய ஆசிரை கொடுத்து கொண்டிருக்கிற அதே ஆசீர்வாதம் இந்த பகுதியிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் நிறைவாக பெற இந்த நாளில் நாங்கள் சிறப்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல இவருடைய மனம் விரும்பியதை நிறைவாக இவருடைய வாழ்க்கை முழுவதுமாக பெற்று உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாளும் உருவாக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோர் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுடைய ஏற்றலும் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இந்த உலகிலும் உகந்தவராக இருந்த புனிதரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமுறல உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய யாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் உரியதே. மீட்பரும் கட்டளையாக பிடிக்கப்பட்டு இதை படிப்பினையாம் பயிற்சி உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமையை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின் நலமாய் இருப்போமா. நாங்கள் எண்ணோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமேட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒத்துழைத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒத்துமை அளித்துக் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவோர். செம்மறி விருதுக்கு அழைக்கப்பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும்,
எனது ஆன்மா நலமடையும். நன்றி செல்வோம். கொடியேற்ற நாள் முதல் இந்த நாள் வரை எல்லா நிலைகளிலும் உதவிய திருத்தல அருள் தந்தையர்களுக்கு நன்றி. லூர்து அன்னைக்கு நன்றியாக சிற்றாலயத்தில் சென்று வளர்க்கப்படும் அனைத்து அன்பர்களும் அதில் பங்கேற்று சிறப்பிக்க அழைக்கின்றோம். 16ஆம் தேதி மதியம் கொஞ்சம் லூர்து அன்னைக்கு நன்றியாக உணவு வழங்கப்படும். அதிலும் அனைவரும் பங்கேற்று சிறக்க அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. நம் தந்தையாய் இறைவனாகும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியின் விழாவை சிறப்பாக இருப்பதாக. கொண்டாடுவோமாக. எல்லாம் வல்ல விடுதலை தந்தையே, இதை படைத்த அண்ணல்கள் பொருள்கள் யாவும் இருக்கிற எல்லைக்குள் வளர்ந்து உண்மை போக்கி போடுகின்றன. இன்று நாங்கள் புனித லூர்து நகர் கன்னிமரியா வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெரும் அறிவோடும் ஒப்புக்கொள்கிறோம். நாம் விடல்முறை என்பது திருப்பணியை வெளிப்படுத்தி எதிர்மை நோக்கியவனமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக. கொண்டாடுவோமாக. ஆண்டவரை தூதர் புனித கன்னிமரியாவின் திருவுருவம் தாங்கிய பேரினை ஆசீர்வதியும். இது போன இடமெல்லாம் இறையாற்றில் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக.
வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவானே. நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுவானே. நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. அவனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆசிரியை உண்டாவதாக.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. தந்தை உருவான வானக தந்தையே, இந்த நேரத்தில் அனைவருமாக சேர்ந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், போற்றுகிறோம், போகிறோம், ஆராதிக்கிறோம். உங்களுடைய அன்னையுடைய திருவிழாவை வெகு விமரிசையாக கொண்டாட எங்களுக்கு உதவிய தருணத்துக்கு நன்றி செலுத்துகின்றோம். லூர்து அன்னையே, எங்களுடைய பகுதியில் வாழ்கின்ற மக்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைய ஆசிரியை கொடுத்திருடும். உம்முடைய திருவுருவம் தாங்கிய இந்த தேரானது இந்த வீதிகளிலே வலம் வந்த பொழுது நிறைய சிறை குறைந்தது போல எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைய சிறை என்றும் பொழிந்து உம்முடைய ஆசி பெற்ற மக்களாக இந்த பகுதியில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்துள்ளோம். சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரையும் தொட்டு நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி அவர்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுப்பீராக. அன்று காணா ஒரு திருமணத்திலேயே உம்முடைய பரிந்துரையின் மூலமாக புதுமைகள் செய்ய காரணமாக இருந்தது போல அதே பரிந்துரையை இந்த பகுதியில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் செய்து இந்த பகுதியில் வாழ்கின்ற ஒவ்வொரு நிறைய புதுமைகளை கண்டு அதன் மூலமாக நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற மகளாக உருவாக நீரை ஆசிரியர்களையும் பொழிந்திருடும். திருக்கொடியேற்றத்தின் பொழுது பங்கு கொண்ட எங்கள் நிறைவாக ஆசிரியது போல இப்பொழுது உங்களுடைய திருக்கொடியானது இறக்கப்பட இருக்கிறது. அதே ஆசீர்வாதத்தை நாங்கள் நிறைவாக பெற்று இல்லம் சென்று அந்த ஆசீர்வாதத்தை மக்களுக்கும் கொடுத்து மற்றவர்கள் கொடுத்து நாங்கள் ஒரு அன்பின் பிள்ளைகளாக நாளும் வாழ வளர நிறைவான ஆசிரியை உங்களுடைய திருமணம் பெற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. திருக்கொடியானது இறக்கப்படுகின்ற பொழுது அனைவரும் கரங்களை உயர்த்தி மரியே வாழ்க என்று சொல்லுவோம். மரியே வாழ்க, 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 மரியே வாழ்க.
जाने